ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கிளாஸ் 7ல இருக்க எக்ஸர்சைஸ் 2.1ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, ஒரு 2 படம் குடுத்து, அந்த 2 படத்தோட ஏரியாவையும், பெரிமீட்டரையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஏரியாக்கான ஃபார்முலா எழுதுறோம். ஏரியா அப்படிங்கிறது என்ன அப்டின்னா, B இன்ட்டு H யூனிட் ஸ்கொயர். ஓகேவா? இதே தமிழில் சொல்லணும்னா சதுர அலகுகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்ன அப்டின்னா, பெரிமீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன அப்டின்னா 2L+B யூனிட். வெறும் யூனிட் மட்டும்தான். இங்கே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். அதே ஏரியா பரப்பளவு கண்டுபிடிக்கிறவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர், அதாவது சதுர அலகுகள் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும் ஆன்சரில். சரி, இப்போ நம்ம அந்த கணக்குக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கணக்கில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? B இன்ட்டு H சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்? இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போது இந்த கணக்கில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா பியும் ஹச்சும் கண்டுபிடிக்கணும். இப்போ பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஒரு செங்குத்து கோடு பெர்பெண்டிகுலர் ஒரு கோடு போடுறோம் பார்த்தீங்களா, சாப்புக்குள்ள கோடு போடுறேன்ல, இந்த கோடு எங்கே மீட் ஆகுது அப்படின்னா ஏபி அப்படிங்கிற லைனில் மீட் ஆகுது. இந்த ஏபியோட லென்த்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பின்னு சொல்கிறோம். அப்போ பி என்னது அப்படின்னா 11 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுவே அந்த செங்குத்து கோடு போட்டோம்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹச்சுன்னு சொல்கிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, 3 சென்டிமீட்டர். ஓகேவா? பி 11 சென்டிமீட்டர், ஹச் 3 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டு பெருக்குனா போதும், 11 × 3 பெருக்குனோம்னா 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது அப்படின்னா பரப்பளவு. இதுவே உங்களுக்கு பெரிமீட்டர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா பெரிமீட்டருக்கான ஃபார்முலா போடணும். ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 2L+B சென்டிமீட்டர். வெறும் சென்டிமீட்டர் தான், ஸ்கொயர் கிடையாது. இப்போது இங்கே LBங்கிறது மாறும். ஓகேவா? அதை நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக பார்க்குறது இதான் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது அகலம் சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா எல் இருக்கிற இடத்துல 11ன்னு வந்திருக்கு. இது இணைகரம், அதாவது பேரலோகிராம் இருக்கிறனால ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கேயே என்ன தான் வரும்? 4 சென்டிமீட்டர், இங்கே 11 சென்டிமீட்டர், இப்படி தான் வரும். அப்போது இது எல்லாத்தையும் கூட்டினோம்னாலே நம்மளுக்கு போதும், ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். இப்போ ஃபார்முலா படி பார்த்தோம்னா எல் 11, பி 4. ஸோ இப்போ நான் இங்கே பாருங்கள், 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 11 கூட்டல் 4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? 11 4 கூட்டுறேன். கூட்டினா வரும் 2, 11 4 கூட்டினா 15ன்னு வரும். அப்புறம் இங்கே 2 பெருக்கல் 15 இருக்குது, பெருக்கினோம்னா 30ன்னு வரும். 30 சென்டிமீட்டர், இவ்வளோ தான் ஆன்சர். இல்லை எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இப்படியும் பண்ணலாம். எப்படின்னா 4 பக்கத்தையும் கூட்டுறேன், 11 கூட்டல் 4 கூட்டல் 11 கூட்டல் 4, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கடைசி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 30ன்னு வரும் சென்டிமீட்டர். இவ்வளோ தான் என்னது அப்படின்னா இந்த இது கூட பெரிமீட்டர். இப்போ இதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டாவது கொஸ்டினில் அதே தான், ஏரியா ஃபார்முலா போடுறேன். பி பெருக்கல் ஹெச், பி இன்ட்டு ஹெச் யூனிட் ஸ்கொயர். யூனிட் இருக்கிற இடத்துல இங்கே சென்டிமீட்டர் தான் இருக்குது, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ பி எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? இந்த கோடு எங்கே போய் மீட் ஆகுது? இந்த இடத்துல தான் மீட் ஆகுது. அப்போது இதுதான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா பி. ஆனால் பி இங்கே கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறனால இதுவும் 7 சென்டிமீட்டர் தான். அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பி இருக்கிற இடத்துல என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 7 சென்டிமீட்டர்னு எழுத போகிறேன். ஹச்சுங்கிறது அந்த டாட்டர் லைன்ஸ், புள்ளி வச்ச லைன், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச் இருக்கிற இடத்துல 10. அப்போது நான் இங்கே என்ன எழுதுவேன் அப்படின்னா 7 × 7 × 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும்னா 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், இதுதான் ஏரியா. இதே பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? 2L+B சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை எனக்கு இதை யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 4 சைடையும் கூட்டினா போதும். கீழே பாருங்கள் 13 கூட்டல் 7 கூட்டல் 13 கூட்டல் 7. ஏன்னா இங்கே 13, இங்கே 7 கொடுத்துருக்காங்க சைடில். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 13 7 ஆட் பண்ணால் 20 + 20 = 40. அப்போது நம்மளுக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு? ஏரியாங்கிறது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 70 வந்திருக்கு. அதே பெரிமீட்டர் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 40ன்னு வந்திருக்கு. அப்போது இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்கே வெறும் சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். இப்படி தான் இந்த 2 கொஸ்டினையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது.